ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டூப்பரான ஃபலோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சில்லுன்னு இருக்கக்கூடிய ஃபலோடா தான். இந்த ஃபலோடா பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபலோடா மிக்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஈஸியாக குயிக்காகவும் பண்ணக்கூடியதாகவும் இருந்துச்சு. அந்த ரெசிபியை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபலோடா எப்படி செய்யலாங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெய்க்ஃபீல்டுங்கிற ஃபலோடா மிக்ஸ் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ளேவர். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி உள்ளே இருக்குது அப்படின்னு. இப்போ கட் பண்ணிங்கன்னா உள்ளே எல்லாமே மிக்சடாக போட்டிருந்தாங்க. சப்ஜா சீட்லேருந்து எல்லாமே மிக்சடாகவே இருந்துச்சு. இதை வந்து நம்ம பாயில் பண்ணிவிட்டு சில்லுன்னு வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஃபலோடா வந்து ரெடி ஆயிரும். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரை கப் அளவுக்கு மட்டும் ஃபலோடா மிக்ஸ் வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அரை கப் ஃபலோடா மிக்ஸ் எடுத்தாச்சு. இது பாருங்கள், இதோட வாடையே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரோஸ் ஃப்ளேவருங்கிறதுனால இது ரெடி பண்ணும் போதே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இன்னொரு டைம் பாயில் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம சப்ஜா விதைகளை ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். அதில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ண தனியாக வச்சுருவோம். நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணதுக்குள்ளே சப்ஜா சீட்களும் நம்மளுக்கு ஊறி நல்லா சோக்காய் ரெடி ஆயிரும். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா பாலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா க்ரீமியான பால் மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபலோடா மிக்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபலோடா மிக்ஸும் சூப்பராக ரெடி ஆயிரும். இது கொதிச்சிட்ருக்க டைம்லேயே நம்மளுக்கு வீடு ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக ரோஸ் ஃப்ளேவரோட வாடை செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்ல இதில் ஃபலோடா அளவில் போட்டிருந்த எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக நல்ல க்ரீமியாக பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஆரவும் அப்புறம் திக்கான பதத்துக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். ரொம்பவே நம்ம திக்காக்கிட்டோம்னா நம்ம ஆரம் ரொம்ப திக்காயிரும். அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் லிக்விட் பதத்துக்கு எடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபலோடா மிக்ஸ் ரெடி பண்ணதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு என்னென்ன டாப்பிங் தேவையானது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக கிவி கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கலரில் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவை, ஃப்ரூட்ஸ் தேவை எதுனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஜா சீட்டு நல்ல ஊறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது மெயினாக தேவைப்படுற ஐஸ்கிரீம் தான். நம்ம ஐஸ்கிரீமும் எடுத்து வச்சு நான் சின்ன கப் ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து நன்னாரி சிரப் தான் ஆட் பண்ணுறேன். இதோட ஃப்ளேவருமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து குட்டி கிளாஸாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய கிளாஸாக லென்த்தியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்ஜா சீட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபலோடா மிக்ஸை ஒரு 2லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு, டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு சில்லுன்னு பிடிச்ச ஐஸ்கிரீம், நமக்கு என்ன ஃப்ளேவரில் பிடிக்கும் அந்த ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஐஸ்கிரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அதே மாதிரி கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி, நட்ஸு, ஃப்ரூட்ஸு என்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபலோடா வந்து ரெடி ஆகிரும். கடையில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்டிலேயே குயிக்காக நம்ம ஒரு 1/2 ஹவரில் பண்ணிடலாம். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் சில் பண்ண வைக்கிறது தான் டைமே எடுக்கும். மற்றபடி எல்லாமே குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க. இப்போ
பார்த்தீங்கன்னா அந்த ஃபலோடா செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதோட நட்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த ஐஸ்கிரீம், அந்த ஃபலோடா மிக்ஸு, சப்ஜா சீட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபலோடா மிக்ஸை ரெடி பண்ணி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.